வணக்கம். நாம இன்னைக்கு காலபைரவி முனீஸ்வரன் பெரியாயம்மன் ஆலயத்தில் வந்து தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இன்றைக்கு சிறப்பான நாள், அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படிங்கிறாங்க. இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த இடத்துல இறை பக்தியோட இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அம்மா பெரியாயம்மனுடைய ஒரு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. பெரியாயம்மனை தரிசிச்சுட்டு ஆலமரத்து ஆயி பெரியாயம்மன் வந்து இது பரமேஸ்வரி ஆலமரத்து அடியில இருக்கக்கூடிய ஆயத்தலைவி, அதான் எல்லாத்துக்கும் பெரிய ஆயி. இப்போ அந்த பெரிய ஆயியை நான் தரிசனம் பண்ணிட்டு இந்த தாய் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல பெரியாயம்மனுக்கு பெரிய சிலை ஒன்று வடிப்பதற்கு இந்த கோயில் மூலமாக ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. அதை ஆலமுனி சந்திரன் அவர்கள் வந்து இந்த கோயில் நிர்வாகி, அவர் வந்து அதற்கான வேலைகளை முன்னெடுத்து அந்த சிலை உருவாக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காரு. வெகு விரைவில் இங்க பெரியாயம்மனுடைய சிலை, ஐயன் முனீஸ்வரனுடைய சிலை, இது இரண்டும் பிரம்மாண்டமாக இங்க வரப்போகுது. ஐயன் காலபைரவனுடைய சிலை வந்து இங்க சுயம்பா அமைஞ்சது. இந்த மலையடி வாரத்துல இயற்கையாகவே அமைந்த ஒரு நிலையாக அவர் இருக்கிறாரு. இங்க வந்து இதெல்லாம் தரிசனம் பண்ணுவோம், நமக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம். இந்த இயற்கை காட்சிகளோட இது மும்பை தாரவழி என்னும் இந்த கிராமத்துல அமைந்த இந்த கோயில் மக்கள்கிட்ட இப்போ ஓரளவு நல்லபடியாக தெரிந்து கொண்டு வருகிறது. இங்க நான் தொடக்கத்துல இருந்தே வந்துட்டு இருக்கேன். இந்த கோயில் இங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நிறைய பக்தர்கள் நம்பிக்கையோடு இங்க வந்து போறாங்க, நல்லா ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல நானும் இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு நிற்கிறேன். இந்த நாள்ல நான் வந்து எல்லா மக்களுக்காக வேண்டியும் நன்மை ஏற்படும்படியாக உலகெல்லாம் செழிச்சு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நமது வாழ்வும் செழிக்க அந்த முனீஸ்வரன் பெரியாயம்மன் காலபைரவனை வணங்கி நன்றி கூறிக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.